கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் தென்னிந்திய திருச்சபை நெல்லை திருமண்டலம் நாம் தியானிக்கும்படியாக கொடுத்த திருவசனம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்திலே அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். இன்றைய நாளிலே நமக்கு சிந்திக்கும்படியாக கொடுக்கப்பட்ட தலைப்பு இயற்கையை வளப்படுத்துதல். ஆண்டவர் ஆதி முதல் மனுஷனை சிருஷ்டிக்கும் என்பதாகவே பூமியையும் அதில் உள்ள தாவரங்களையும் ஜீவராசிகளையும் சிருஷ்டித்து விட்டார். மனிதனை தம்முடைய சாயலாக அவர் படைத்து இவை எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று அவர்களை ஆசீர்வதித்திருக்கின்றார். ஒரு அருமையான தோட்டத்தை உண்டாக்கி தாம் உண்டாக்கின மனுஷனை அதிலே கொண்டு வந்து வைத்தார். ஏதேன் தோட்டத்திலே வைத்து அவர்களை உருவாக்கவில்லை. ஏதேன் தோட்டத்தை உருவாக்கிவிட்டு தாம் உண்டு பண்ணின மனுஷனை அதிலே கொண்டு வந்து வைத்தார். அதிலே அவர்களுக்கு ஒரு பொறுப்பையும் கொடுத்தார். அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். உலகத்தின் இயற்கை வளங்களை குறித்து மனுஷனுக்கு ஆண்டவர் பொறுப்பினை கொடுத்தார். காப்பாற்றுகிற பொறுப்பு. மனம் போன போக்கிலே கிடைக்கிற எல்லாவற்றையும் அனுபவித்து மற்ற ஜீவராசிகளுக்கு ஒன்றுமில்லாதபடிக்கு அழித்து போடாதிருங்கள். காடுகளையும் மரங்களையும் அதிலே வாசம் பண்ணுகிற ஜீவராசிகளையும் அழித்து போடாதீங்கள். அவற்றையெல்லாம் காப்பாற்றுங்கள். நிலத்தை பண்படுத்துங்கள். நீங்கள் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டபடியினால் தேவன் செய்கிற காக்கும் வேலையை நீங்களும் செய்யுங்கள் என்று ஆண்டவர் கொண்டு வந்து வைத்தார். நமக்கு முன்பதாகவே படைக்கப்பட்ட எல்லாவற்றையும் தேவன் நமக்கு ஒப்பு கொடுத்து நாம் அவற்றை அளவோடு அனுபவிக்கவும் கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் சகல ஜீவராசிகளையும் காப்பாற்றவும் நமக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதி காலம் முதல் இயற்கையை குறித்து மனுஷனுக்கு ஆண்டவர் கட்டளைகளை கொடுத்து கொண்டே வந்தார். வெளியின் விருட்சங்களை குறித்தும் ஜீவராசிகளை குறித்தும் நீங்கள் அவைகளை பாதுகாக்க வேண்டும். ஒருவேளை இப்பொழுது இருப்பது போல இவ்வளவு இடங்களிலே காடுகள் இருக்கிறது, இவ்வளவு இடங்களிலே மனுஷர்கள் வசிக்கிறார்கள் என்று துல்லியமாய் கணக்கெடுக்காவிட்டாலும் உங்கள் கண் முன்னாலே காட்டப்படுகிற எல்லாவற்றையும் பாதுகாக்கும் பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது என்று ஆண்டவர் வைத்தார். நாம் கர்த்தர் மனிதனுக்கு கொடுத்த முதல் வேலையே பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அதன் பிறகு அவர்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சகல ஜீவராசிகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார். எனவே மனிதனுடைய பொறுப்பு அது அவனை விட்டு நீங்கவில்லை. உலகத்தில் சகல ஜீவராசிகளுக்கும் கர்த்தர் தந்த வசிப்பிடங்களையும் ஜீவராசிகளையும் காடுகளையும் மலைகளையும் காப்பாற்றுகிற ஒரு வேலையை மனிதன் செய்ய வேண்டும். ஆதியிலே யுத்தத்தின் போதும் கூட அங்கே இயற்கையாய் இருப்பவைகளை காப்பாற்றுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார். உபாகமம் 20ஆம் அதிகாரம் 19-20. நீ உன் கோடரியை ஓங்கி அதன் மரங்களை வெட்டி சேதம் பண்ணாயாக, அவைகளின் கனியை நீ புசிக்கலாமே. வெளியின் விருட்சங்கள் மனுஷனுடைய ஜீவனத்துக்கானவைகள். கனி கொடுக்கிற விருட்சங்கள் மனுஷனுடைய ஜீவனத்துக்கானவைகள். ஆனால் பயன் தரும் விருட்சங்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். அது மட்டுமல்ல, உயிரினங்களையும் கூட பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். உபாகமம் 22ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். வழியருகே ஒரு மரத்திலாவது தரையிலாவது குஞ்சுகளாயினும் முட்டைகளாயினும் உள்ள ஒரு குருவி கூடு உனக்கு தென்படும் போது தாயானது குஞ்சுகளின் மேலேயாவது முட்டைகளின் மேலேயாவது அடைகாத்து கொண்டிருந்தால் நீ குஞ்சுகளுடைய தாயையும் பிடிக்கலாகாது. தாயை போக விடு, குஞ்சுகளை மாத்திரம் எடுத்துக்கொள்ளலாம். அப்பொழுது நீ நன்றாயிருப்பாய், உன் நாட்களும் நீடித்திருக்கும். தாயை போக விடு, அது மீண்டும் இனப்பெருக்கம் செய்து குஞ்சுகளையும் முட்டைகளையும் உண்டு பண்ணிக்கொள்ளும். அப்படியானால் ஜீவராசிகளின் மீது நீ கரிசனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது நீ நன்றாயிருப்பாய், உன் நாட்களும் நீடித்திருக்கும். நாம் இன்றைக்கு உலகம் முழுவதும் காடுகளை பாதுகாக்க வேண்டும், இயற்கை வளங்களை அழித்து போடக்கூடாது என்பதிலே ஒன்றுபட்டிருக்கிறார்கள். ஆதி முதல் கர்த்தர் இயற்கையை காப்பாற்றவும் வளப்படுத்தவும் விரும்புகிறார். அதற்கு மனுஷனுக்கு பொறுப்பு இருக்கிறது என்று சொல்லி கட்டளைகளை கொடுத்திருக்கின்றார். அவர் விவசாயத்தையும் இயற்கை வளங்களையும் ஆசீர்வதிக்கிற தெய்வம். ஆதியாகமம் 26:12. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். சங்கீதம் 107:37. வயல்களை உண்டாக்கி விதைத்து திராட்சை தோட்டங்களை நாட்டுகிறார்கள். அவைகள் வரத்துள்ள பலனை தரும். அவைகளை ஆசீர்வதிக்கிறார். மிகுதியும் பெருகுகிறார்கள். மிருக ஜீவன்கள் குறையாதிருக்க பண்ணுகின்றார். மனுஷன் பராமரிக்கிற விலங்குகள் மட்டுமல்ல, காட்டு மிருகங்கள் எல்லாவற்றுக்கும் கர்த்தரே ஆசீர்வாதத்தை தந்து வெளியின் நிலங்கள் செழித்திருக்க பண்ணுகின்றார்.
நாம் ஏற்ற காலங்களிலே மழையை பொழிய பண்ணி காடுகளையும் மரங்களையும் அவர் காப்பாற்றுகின்றார். கர்த்தர் காப்பாற்றாவிட்டால் காடுகளுக்கு யார் தண்ணீர் பாய்ச்சுவது? அவர் காப்பாற்றுகிறது மட்டுமல்ல, காப்பாற்றும்படிக்கு மனுஷர்களுக்கும் கட்டளையிட்டிருக்கின்றார். அவருடைய கையின் பிரயாசங்கள், விவசாயங்கள் எல்லாவற்றையும் ஆதி முதல் ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கின்றார். அப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட நிலம் எப்படி இருக்கும்? ஈசாக்கு தன்னுடைய குமாரனாகிய யாக்கோபை ஆசீர்வதிக்கும் என்பதாக அவனை ஏசா என்று நினைத்து கிட்ட வந்து உச்சி முகர்ந்து பார்த்து அவன் தான் இளவயதிலே அனுபவித்த கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நினைத்து ரெண்டையும் ஒப்பிட்டு ஒரு வாசகத்தை சொல்லுகின்றான். ஆதியாகமம் 27:27, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனையை போல் இருக்கிறது. கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை. ஈசாக்கு விதை விதைத்திருக்கும் போது 100 மடங்கு பலனை தந்தாரே, அப்பொழுது அதன் வாசனை எப்படி இருந்தது? அதை அறிந்திருந்தான். தன்னுடைய முதிர் வயதிலே தன்னுடைய பிள்ளையை ஆசீர்வதிக்கும் போது அப்படி ஆசீர்வதிக்கின்றான். கர்த்தர் வயல்வெளிகளையும் காடுகளையும் மரங்களையும் ஜீவராசிகளையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். மனுஷனுக்கு எப்படி நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பியதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னாரோ, அப்படியே பறவைகள் திரளாய் விருத்தியாக கிடவது என்று சொன்னார். எனவே நன்மையானதை இயற்கையிலிருந்து நாம் பெற்றுக்கொண்டிருக்கும் போதே அவைகளை பாதுகாக்கும் பொறுப்பையும் நாம் நிறைவேற்ற வேண்டும். சங்கீதம் 147:9, அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கின்றார். நீ சிங்கத்துக்கு இரையை வேட்டையாடி சிங்கக்குட்டிகள் தாங்கள் தங்கும் இடங்களிலே கிடந்து கெபியிலே பதிவிருக்கிற போது அவைகளின் ஆசையை திருப்தியாக்குவாயோ? காக்கை குஞ்சுகள் தேவனை நோக்கி கூப்பிட்டு ஆகாரம் இல்லாமல் பறந்து அலைகிற போது அவைகளுக்கு இரையை சகோதரித்து கொடுக்கிறவர் யார்? சிங்கங்களுக்கும் காக்கை குஞ்சுகளுக்கும் கர்த்தர் ஆகாரம் தந்து பராமரிக்கின்றார். கர்த்தர் பராமரிக்கிறதை போலவே நீங்களும் கரிசனை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டிருக்கின்றார். அடுத்த இயற்கையிடமிருந்து கர்த்தர் நம்மை கற்றுக்கொள்ள சொல்லுகின்றார். அநேக சமயங்களில் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகிறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், மற்ற ஜீவராசிகளை பார்த்தாவது கற்றுக்கொள் என்று சொல்லுகின்றார். ஏசாயா 1:3, மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். ஆடுமாடுகள் கூட எஜமான்களை அறிந்திருக்கிறது, அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறது. ஆனால் என் ஜனமோ எஜமான் யார் என்பதையே மறந்துவிட்டு தங்கள் விருப்பம் போல பாவ புல்வெளியிலே தெரிந்து கொண்டிருக்கிறார்களே என்று தீர்க்கதரிசியை கொண்டு கடிந்து கொள்ளுகிறார். தேவகுமாரன் பூமிக்கு வந்தபோது மத்தேயு 6:26-30, ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிறோம் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? படைத்தவராகிய தேவகுமாரன் சொல்லுகின்றார், ஆகாயத்து பறவைகளை பார்க்கிலும் காட்டு புஷ்பங்களை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். அவைகளுக்கு உங்களை காப்பாற்றும் பொறுப்பு கொடுக்கப்படவில்லை, உங்களுக்கு அவைகளை எல்லாம் காப்பாற்றுகிற பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அநேக உதாரணங்களை இயற்கையிலிருந்து நமக்கு கற்றுக் கொடுக்கும்படிக்கு உவமைகளாக சொல்லுகின்றார். மத்தேயு 7:14, நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். தேவனுக்கேற்ற நற்கிரியைகளை செய்யாதவர்கள், வீணாய் இருக்கிறவர்கள் நித்திய அக்கினியிலே பங்கடைவார்கள். அது சத்தியம். அந்த சத்தியத்துக்கு உதாரணமாக இதை சொல்லுகின்றார். காட்டிலே எத்தனையோ அத்திமரங்கள் இருந்தது. ஆண்டவருக்கு ரோட்டு ஓரத்தில் இருந்த அந்த அத்திமரத்தின் மீது என்ன கோபம்? இல்லை. அவர் மனுஷர்களுக்கு கற்பிக்க விரும்புகிறார். கனி கொடாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீர்கள் என்றால் சபிக்கப்பட்டு அழிந்து போவீர்கள். எனவே தேவன் தேடும் நற்கனிகளை கொடுத்து கொண்டே இருங்கள் என்று சொல்லுகின்றார். அதற்கு இந்த ஜீவன்களையும் மரங்களையும் உதாரணமாக அவர் பயன்படுத்துகின்றார். மத்தேயு 10:29-31, ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் விசேஷித்தவர்கள் சொல்வது யார்? படைத்தவர் சொல்லுகின்றார். நாமம் ஜீவராசிகளில் ஒன்றுதான். அவைகளும் புசிக்கின்றன, கொடுக்கின்றன, மறிக்கின்றன. நாமும் அப்படித்தானே. நாம் விசேஷித்தவர்கள் அல்ல என்று கவிஞர்கள் சிலர் பாட்டு எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தேவகுமாரன் சொல்கிறார், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள்.
அவைகளில் ஒன்றாகிலும் பரமபிதாவின் சித்தப்படி இல்லாமல் தரையிலே விழாது. உங்கள் தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. எனவே இயற்கையாய் நீங்கள் காணும் அநேக காரியங்கள் ஆண்டவராலே கட்டுப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன, ஆளப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அதை நினைத்து பார்த்து அவைகளிலும் விசேஷித்தவர்களாகிய உங்களை ஏற்ற காலத்தில் அவர் உடுத்துவிப்பார், உணவு தருவார், வழி நடத்துவார். எனவே அவரை விசுவாசத்தை அண்டிக் கொள்ளுங்கள் என்பதுதான் ஆண்டவர் சொல்லுகிற செய்தி. இதோ மனுஷர்கள் மத்தியிலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் தம்மை தொழுது கொள்ளுகிறவர்களையும் தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களையும் ஒன்று கூட்டி தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த பூமியிலே நல்ல ஸ்தலங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். இப்படிப்பட்டவைகள் மற்ற ஜீவராசிகளுக்கு கிடையாது. ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த நல்ல ஸ்தலங்களிலே அவருடைய பிரசன்னத்தை நாம் உணரும்படியாக அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். தேவாலயத்துக்கு வரும்போதெல்லாம் அது விசேஷமாய் அவரால் ஏற்படுத்தப்பட்ட ஸ்தலம். அவருடைய கண்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அங்கே வரும்போதெல்லாம் இன்னும் நாம் அவருடைய சமூகத்திலே வெளியரங்கமாய் காணப்படுகிறோம். அவர் நமக்கு கொடுத்த பொறுப்புகளையும் நமக்கு நியமித்த கட்டளைகளையும் தேவாலயத்துக்குள்ளே வரும்போதெல்லாம் உணர்ந்து கொள்ளுகிறோம். அப்படிப்பட்ட உணர்வு உள்ளவர்களாய் தேவாலயத்துக்கு வர வேண்டும். இந்த நாளிலும் இயற்கையின் மீது நமக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆனால் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து ஜீவராசிகளை அழித்து போட அல்ல, அவற்றை காக்கவும் மரங்களையும் நிலங்களையும் பண்படுத்தவும் ஆண்டவர் நமக்கு கட்டளை ஏற்றிருக்கின்றார். நமக்கு ஆகாரம் உண்டாகும்படிக்கு ஆண்டவர் தந்த நிலங்களுக்காகவும் நம்முடைய குடியிருப்புகளுக்காக தந்த நிலங்களுக்காகவும் ஏற்ற காலத்திலே பெய்ய பண்ணுகிற மழைக்காகவும் நல்ல கால சூழ்நிலைகளுக்காகவும் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை கர்த்தர் தாமே இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.